friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல மீன் வறுவல் தான் பார்க்க போறோம். மீன் வறுவல் பண்றப்ப மசாலா எண்ணெயில உதிர்ந்து வராம இருக்க எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். இந்த மீன் வறுவல் பண்றதுக்கு நான் வீட்லயே அரைச்சு ரெடி பண்ண குழம்பு மிளகாய் தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, இது கூடவே 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. 1/2 கிலோ மீனுக்கு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம், அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே மீன் கூட நல்லா ஒட்டி வர்ற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு திக் பேஸ்ட் மணிக்கு ரெடி பண்ணிக்கிறேன். நம்மளோட மசாலா நல்லா திக் பேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் 1/2 கிலோ கட்லா மீன் எடுத்திருக்கேன். இதை ஒவ்வொரு துண்டாக எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை நல்லா மீனில் தடவி எடுத்துக்கலாம். மீனோட எல்லா பக்கத்துலேயுமே இந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா மீன்லேயுமே இந்த மசாலாவை தடவி குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாச்சும் ஊற வைக்கணும். எப்பயுமே சிக்கன், மீன் இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு அது ஊறுதோ அந்த அளவுக்கு மசாலா எல்லாமே மீனுக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். நான் எல்லா மீன் துண்டுகள் கூடயும் இந்த மசாலாவை நல்லா பிரட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், 1/2 மணி நேரம் கழித்து நல்லா மசாலா உள்ளே இறங்கி சூப்பராக ஊறி இருக்குது. எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு மீடியம் ஹீட் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் மீன் துண்டுகளை போட்டுக்கலாம். ரொம்ப சூடாக்கிட வேண்டாம், அப்புறம் வெளியில் கரிஞ்ச மாதிரி ஆயிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மீன் துண்டுகள் எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5-6 நிமிஷத்துலையே இந்த மீன் துண்டுகள் எல்லாமே நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிரும். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மசாலா சேர்த்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா உதிர்ந்தே வராது. பாருங்கள், கொஞ்சம் கூட உதிரலை எண்ணெயில். இப்போ மீன் எல்லாமே நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.